தள்ளு தள்ளுன்னு சொன்னேன். கனகா, அந்த பாய சுருட்டி வைக்க நான் வரணுமா? திமிரு பிடிச்சதுங்க. பாய மிதிக்காத, தள்ளு. பீடைங்களா, அமைதியா இருக்கிறதுல ஒழுங்கா இல்ல அடிச்சு தோலை உரிச்சிருவேன். குட்டி பிசாசு. சரி, நீ அல்லாத. பேசாம இரு, இல்லன்னா நானும் 2 குடுப்பேன். என்னடி இது? டீயா கசாயமா? சக்கரை இல்லனா கசக்கும் தான். அதுக்கு நான் என்ன பண்றது? கிடைக்கிற காசுல எல்லாம் தண்ணி தானே அடிக்கிறீங்க. வீட்ல ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்களா? அதுக்கு உன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரணும்டி, ராணி மாதிரி சொகுசா இருக்கிறதுக்கு. நல்லா வாங்குனல்ல, என்னத்த வேடிக்கை பாக்குற? குளிச்சிட்டு கிளம்புற வழிய பாரு. இன்னும் நான் மட்டும்தான் கட்டல. கொடுக்கலாம்டா. அப்பா கிட்ட கேட்டா படிக்க வேணாம்னு சொல்லுவாரு. அப்புறம் எப்படி? உடைச்சிட்டா. உனக்கு விளையாட வேற எதுவும் கிடைக்கலையா? எது கிடைச்சாலும் உடைச்சிருவா. வேணாமா? அதை எடுக்கிறேன்னு இப்ப கையை கிழிச்சுப்ப. விடு அத. இன்னைக்கு ஃபீஸ் கட்டலன்னா பரீட்சை எழுத விட மாட்டாங்க டீச்சர் சொன்னாங்க. நான் பரீட்சை எழுதணும்மா. நீ கவலைப்படாத, அம்மா இப்ப வந்துடுறேன். எங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. போய் வேலைய பாக்கட்டா? இதுவே ஒரு பழக்கம்னா கஷ்டம்தான். நின்னு சின்னங்காம போடி. அதென்ன மேஸ்திரி, இவளுக்கு மட்டும் புதுசு புதுசா சட்டம் போடுறீங்க? அம்மா மாதிரி தானே பொண்ணு இருப்பா. ஆம்பளைங்களை மயக்க சொல்லியா தரணும்? ஆமாண்டி, என் பொண்ணு அப்படித்தான். அவளுக்கு நல்ல கலர் இருக்கு, திறமை இருக்கு. அத பார்த்து நீ போறாம போட்டு என்ன பண்ண போற? அதுவும் இந்த வயசுல இவ கண்ணை புடுங்கி உழப்புல போட. தூ, தூ, தூ. உனக்கு சாதகமா நடந்துக்கிறேன்னு உள்ளுக்குள்ள பேச்சு போய்க்கு. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும், எனக்கு எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கு இருக்கா? ஆமா, பயந்துட்டாங்க. அப்படியே போடி, வேலைய பாத்துக்கிட்டு. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் இப்படிதான் உரிமையா பேசுவேன். அதுல யாருக்கு பிரச்சனைனாலும் எனக்கு கவலை இல்லப்பா. தம்பி, அது எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. காசா? 10 ரூபா கொடுத்தா போதும். கூலி கொடுக்கும் போது அதை புடிச்சுக்கிட்டு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்காதீங்க. அந்த கிழவி சாராயம் குடிக்க கேக்குறா. விடிஞ்சதும் இதே பொழப்புதான் இந்த கிழவிக்கு. நான் என் தம்பி கிட்ட காசு கேக்குறேன், உனக்கு என்னடி? முடிஞ்சா நீ கொடு. ஆமா, நோட் அடிக்கிற வேலை தானே எனக்கு. போய் ஏதாவது வேலை செய்ப்பா. அது கொஞ்சமாவது குடிக்கலன்னா உடம்பெல்லாம் ஒரே வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான். கடனாலா இல்ல, கூலி வரும்போது கொடுத்துடணும். தம்பிக்கு எப்பவும் தங்கமான மனசு. அந்த பக்கம் வரும்போது வீட்டுக்கு வாங்க தம்பி. நீங்களும் நானும் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டி இருக்கு. இந்த கிழவி எப்பவும் இப்படிதான்.
சாயந்தரம் ஆனா போதும் நல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ண வேண்டியதுதான். நான் தனியா இருக்கேங்கிற எந்த கவலையும் கிடையாது. ஆம்பளை இல்லாத வீட்ல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏண்டா அது அந்த ஜானகி தானே? அவ்வளவுதான் முதலாளி. கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்காளே. கல்யாணத்துக்கு அப்புறம் இவள ஊருக்குள்ள அடிக்கடி பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களே. இப்ப பார்த்தாலும் அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான், பழகினதையே மறந்துடுறாங்க. முதலாளி என்னடா அங்க பாருங்க. ம்? பிரேக் டைட்டா இருக்கு. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு. ஆ. என்னம்மா எப்படி இருக்க? ஓ, தெரியாம கேட்டேன். உங்க ரெண்டு பேரை பத்தியும் அந்த கார்த்திகேயனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சரியான ஒரு குடிகார பயமா. யாரு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறாமா. நானும் புத்திமதி சொல்லி பார்த்துட்டேன், கேட்டாதானே. அப்புறம் அவன் திருந்துற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பாப்பா இங்க வா. பாப்பாக்கு இன்னும் பேச்சு வரல. இவ ஊமையா இருப்பா, அதான் இன்னும் பேச்சு வர மாட்டேங்குது. கவலைப்படாத, டவுன்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணலாம், சரியா? சும்மா வீட்ல இருந்து என்ன பண்ண போற? ஃபேக்டரிக்கு வா, உனக்கு ஒரு நல்ல வழியா பார்த்து போட்டு தரேன். இல்ல உன் புருஷனை எதிர்பார்க்காம உன்னோட செலவுக்கு பணம் கிடைக்குமேன்னு நான் யோசிச்சேன். கிளம்புற வேலை இருக்கு. ஐயோ, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. வழியில உன்னை பார்த்துட்டு 4 வார்த்தை பேசாம போனா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் யோசிச்சேன். இல்ல எனக்கும் கார்த்திகேயனுக்கும் நல்ல பழக்கம் வழக்கம் இருக்கு. சரி நீங்க போயிட்டு வாங்க, நாம அப்புறம் சந்திக்கலாம், சரியா? ஓ, வீட்டுல ஒண்ணு இல்லைனாலும் வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னடா சிரிக்கிற? அங்க காட்ட முடியாததை இங்க காட்டுறீங்க. ஒண்ணு இல்ல முதலாளி. சாயந்தரம் எதுவும் வேலை இல்லைன்னா வீட்டு பக்கம் வர்றது. வேற ஒண்ணும் இல்ல, சும்மாதான் பாக்குறேன். பிதாவுக்கும் புத்திரனுக்கும் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஆமென். ஏண்டா போன வாட்டி கொச்சினுக்கு அனுப்பின சரக்குல ஏதாவது குவாலிட்டி இல்லாம அனுப்பி வச்சியா என்ன? நான் குவாலிட்டியான சரக்கு தான் அமுச்சு விட்டேன். நல்லா தெரியுமா? நான் தானே ஏத்தி விட்டது. அப்ப பணம் தராம இருக்கிறதுக்கான வேலை தான் இதெல்லாம். அவ சட்டையை பிடிச்ச காசு வாங்கணும். முதலாளி ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. கார்த்திகை சொன்னா சரியா தாண்டா இருக்கும், அப்புறம் என்ன யோசிக்கிறது? வரவு செலவு எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, அப்படிதானே? ஆமா முதலாளி. என்ன முதலாளி நீங்க தானே சொல்லி இருக்கீங்க காசு விஷயத்துல பெத்த அப்பனா இருந்தாலும் நம்ப கூடாதுன்னு. அதெல்லாம் சரிதான், ஆனா இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் கார்த்தி, நாம திருப்பூருக்கு அனுப்பிச்ச சரக்குக்கான காசு வர்ற மாதிரியே தெரியல. பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அந்த காசை எப்படியாவது வாங்கணும். அதுக்கு நீ தான் சரியான ஆளு. சரிங்க. பணம் ஏதாவது தேவைன்னா வாங்கிக்க. 2 நாள் அங்க தங்கினாலும் பரவாயில்ல, எப்படியாவது வேலையை முடிச்சிட்டு வந்துரு. சரி, நான் வேலையை பாக்குறேன். அவனை இந்த அளவுக்கு நீங்க நம்பணுமா முதலாளி? யாரா நம்பினாங்க? ஆனா அவனை நம்ம கூடவே வச்சுக்கணும். அதுக்கு 4 வார்த்தை ஏதாவது நல்லதா சொல்லிதானே ஆகணும். அப்புறம் அவனை ஊருக்கு அனுப்புறதுக்கான காரணமே வேறடா. ஏண்டி யாரு பாக்குறதுக்கு இப்படி பாதுராத்திர அலங்காரம் பண்ற? அது என்னடி என்ன பார்த்து அப்படி முறைக்கிற? இந்த பார் கிழவி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா சாராயத்தை குடிச்சிட்டு என்கிட்ட வம்புக்கு வந்தேன்னு வையே,
உன்னால என்ன என்னடி பண்ண முடியா? சனிய எங்கேயாவது போய் படு தூங்கு. ஏ, நான் பேசுறதாண்டி உனக்கு கோவம் வருது. இந்நேரத்துல யாரு பார்க்க நீ இவ்வளவு அலங்காரம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நல்ல திறமசாலியானவன் கார்த்திகேயன். முதலாளிய நல்லா ஏமாத்தி ஏமாத்தி அவன் செம்மையா சேர்த்து வச்சிருக்கான். நீ மனசு வச்சா அதுல கண்டிப்பா இங்க ஒரு பங்கு கிடைக்கும். அதுக்கு இந்த அலங்காரம் மட்டுமே போராதே அறிவு கட்டவள. அதுக்கு சாமர்த்தியம் வேணும், சாமர்த்தியம். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடி கிழவி? இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதான். ப்பு. அவன் வரமாட்டான்டி, வரமாட்டான். அதுக்குன்னு சில டெக்னிக் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். நீ என்கிட்ட கத்துக்க. ஐயோ, உன்னை இப்ப நான் சாவடிக்க போறேன் கிழவி. உள்ள எங்கேயாவது போய் படு தொலைய வேண்டியதானே? எல்லாம் என் தலையெழுத்து. போதும் 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 போதும், தண்ணி போதும். ஊர்க்காரங்க நம்மள சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீ தானே சொன்ன. ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே. என்ன தப்பான பொண்ணுன்னு சொன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? உங்க வீட்லயே உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தானே சொன்னீங்க. இப்படி நிம்மதி இல்லாம வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் ஒண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்களா? நமது கீதா டாக்கீஸில் நாளை முதல் காட்சிகள் ஆரம்பிக்க போகிறது. சிறைச்சாலை நம்ம மோகன்லாலும் பிரபு நடிச்ச படம். நாளைக்கு காட்சி ஆரம்பமா போகுது. நீங்க யாரும் தவற விடாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா பாட்டு அமைச்சிருக்காரு. யாரும் காண தவறாதீங்க. மோகன்லால் பிரபு சண்டை காட்சில ரொம்ப அருமையா வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. இதுல தப்புவும் நடிச்சிருக்காங்க. தினசரி 3 காட்சிகள், தினசரி 3 காட்சிகள் மட்டும்தான். சிறைச்சாலை சிறைச்சாலை காண தவறாதீர்கள். நமது கீதா டாக்கீஸில் தினசரி 3 காட்சிகள், தினசரி 3 காட்சிகள் காண தவறாதீர்கள். வேகமா வாங்க, இல்லனா கடைசி படகை பிடிக்க முடியாது. வாங்க, சீக்கிரம் நடங்க. சும்மா இருடி. அம்மா அம்மா, எதுக்குடி இப்படி ஓடி வர? அம்மா, அப்பா ஒரு அக்காவோட போயிட்டு இருந்தாங்க. அக்கா கூடவா? ஆமா, அப்பா வேலை செய்யற கம்பெனில ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவோட. சின்ன பசங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா நல்லா அடி விழும். சத்தியமாமா, நான் பார்த்தேன். அவங்க கையில பெட்டியும் பேக்கும் எல்லாமே இருந்தது. அப்பா என்ன பார்த்தாரு, திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனாரு. அம்மா, நீ எங்கம்மா போயிருந்த? அங்க இருக்கிறது உன் பொண்ணு தானே? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? காசு வாங்க போயிருந்தேன் சிஸ்டர். இப்ப எதுக்கு இந்த காசு? இப்ப ஒரு பிரயோஜனமும் இல்ல. குழந்தை செத்து போச்சு.
கனகா, மா, இங்கெல்லாம் யாரும் அழுவ கூடாது. வெளியில போமா. உங்ககிட்ட தானே சொல்றேன். சீக்கிரம் கிளம்புமா. சீக்கிரம் 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 போமா. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல. போமா. அட போமா. மா, குழந்தையோட பாடியே இங்கேயே வச்சிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா. எந்த இடத்துக்கு என் குழந்தைய எடுத்துட்டு போறது? என் குழந்தைக்காக ஒரு பிடி மண்ணு கூட கிடையாது. எங்களுக்கு யாரும் இல்ல. அப்படின்னா டாக்டர், நம்ம முனிசிபாலிட்டியில இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அதெல்லாம் எதுக்கு? இது மாதிரிலாம் டெட் பாடி எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த குழந்தையோட டெட் பாடிய இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கட்டும். இதுல கிடைக்கிற பணம் அவங்களுக்கு உதவியா இருக்கட்டும். ஏற்கனவே அந்த அம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. விதி. அவங்களால அழத்தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட சொல்லி புரிய வை. அவங்களுக்கு சம்மதம்னா ஃபர்தரான விஷயங்களை நாம செய்வோம். ஓகே? வெண்மேகம் மறைந்ததே பாதிரவினில், ஏதோ வெறும் பாலையில் பாதை முடிந்ததே. அலையும் கடலீழமின்று தாகம் தீர்க்குமா, போக இடமுமின்றி நிற்கின்றேனே வீதியில். நீளும் பரிதாபம் சோக பாரம் தாங்கி நீ பாவம் நிழலும் குலைந்து வீழ்ந்து போனதே. நிஜமோ வெயிலாய் சுட்டெரிந்து வலியில் தேயுதே. கண்ணீர் துளியில் மழைக்காலமாயானதே. வக்ர பார்வை கொண்ட கண்களம்பு பாய்க்குமே. கோரத்திமிரும் நிறைந்த நெடுஞ்சாலையில் ஏதோ அலைந்து வந்து பாதம் தடுக்கி நீ சாரல் மணல் தாண்டி நீங்கி ஓடி மாயவே. மனதின் கனலாவிகள் எதிர்த்து நிற்பாய். யாரோ துணையாகுவார், இனி எங்கு போவது? யாரோ துணையாகுவார், இனி எங்கு போவது?